சின்ன சின்ன விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடைஞ்சு போகாம சின்ன சின்ன வெற்றிகளையும் உற்சாகமா கொண்டாடுங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வருத்தப்படுவதற்கல்லங்க வாழ்க்கை, இது என்னோட வாழ்க்கை அப்படின்னு உற்சாகமா இருப்பதற்கு தாங்க, வெல்வதற்கு தான் வாழ்க்கை. இன்பத்தை பகிர்ந்து கொள்ள பலர் வருவார்கள், துன்பத்தை பகிர்ந்து கொள்ள யார் வருவார்கள்? இந்த உலகில் பலருக்கு பழி சொல்லத்தான் தெரியும், ஒரு சிலருக்குத்தான் வழி சொல்ல தெரியும். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒரு வியாதி இல்லைங்க. எந்த உயிரும் தன்னை காத்துக்கணும் அப்படின்னா முயற்சி செய்யும். நீங்களும் உங்களை மாத்திக்க முயற்சி செய்யணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட முதல்ல இதை செய்யுங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்மக்கிட்ட சோம்பேறித்தனம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சும் அதை பற்றி கவலைப்படுறதுல எந்த யூஸும் இல்லைங்க. அதுக்காகத்தான். ஏன்னா இந்த உலகத்துல பலருக்கு பழி சொல்ல தெரியும், ஆனா ஒரு சிலருக்கு தான் வழி சொல்ல தெரியும். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒரு வியாதி இல்லைங்க. ஏன்னா எந்த உயிரும் தன்னை காப்பாத்தி கொள்ளணும் அப்படின்னா முயற்சி செய்யும். அந்த மாதிரி நம்மளும் நமக்குள்ள இருக்கிற ஒரு எதிரிய, சோம்பேறித்தனம் அப்படிங்கிற அந்த எதிரிய போக்கணும் அப்படின்னா நம்மளும் முயற்சி செய்யணும். இன்னைக்கு நான் சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கான ஒரு சில வழிகள் தாங்க சொல்ல போறேன், எனக்கு தெரிஞ்ச வழிகளை. இந்த விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சோம்பேறித்தனத்தை பார்த்து நீங்க ஓட வேண்டியதில்லை, சோம்பேறித்தனம் உங்களை பார்த்து ஓடிடும். இதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயத்துக்காகவும் உங்களோட உற்சாகத்தை நீங்க இழந்துடக்கூடாது. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏற்பட தடைகள்னால நீங்க உங்களோட உற்சாகத்தை இழந்துடக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடி உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கங்க. ரெண்டாவது, மற்றவங்களை நம்பியே வாழக்கூடாது. என்ன அப்படின்னா, நம்மளை யாராவது எழுப்பி விட மாட்டாங்களா, அந்த வேலையை யாராவது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஏதாவது ஒன்று நினச்சி நாம யாராவது செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களை நம்பிட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்பாம நம்மளோட வேலைகளை நம்மளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணணுங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்பத்தை பகிர்ந்து கொள்ள பலர் வருவார்கள், துன்பத்தை பகிர்ந்து கொள்ள யார் வருவார்கள் அப்படின்னு யோசிச்சீங்கன்னாவே உங்களோட வேலையை நீங்க சிறப்பா செய்ய முடியும். ஏன்னா என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வருத்தப்படுறதுக்கல்லங்க வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை இது அப்படின்னு வாழ்றதுக்கு தாங்க வாழ்க்கை. உண்மைய சொல்லணும் அப்படின்னா, சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க எல்லாருமே தனக்கு தானே தன்னையே உற்சாகப்படுத்தி கொள்ள தெரியாதவங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இவங்க மற்றவங்க கண்காணிச்சாதான் வேலையை செய்வாங்க. அதனால மற்றவங்களோட நிர்பந்தத்துல உங்க வேலையை நீங்க செய்யாம உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திட்டு, நாளை அப்படிங்கிறது இல்லை, இன்னைக்கு மட்டும்தான் நிஜம் அப்படிங்கிறத உங்க மனசுக்குள்ளேயும் மைண்ட்லையும் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருங்க. நாளை அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே தராதீங்க. நாளை அப்படிங்கிற வார்த்தை நம்மளோட வெற்றியை நாளைக்கு நம்ம தள்ளி போடுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அப்படிங்கிறத ஒன்று மைண்டில் வச்சுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்கிற செயலுக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்குங்க. அதாவது தவறாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்குங்க. வெற்றியாக இருந்தால் அதை கொண்டாடி உற்சாகமடைங்க, தவறாக இருந்தால் அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பலருக்கு பழி சொல்ல தான் தெரியும், சிலருக்கு தான் வழி சொல்ல தெரியும். யாரையும் நம்ம நம்பி இருக்க வேண்டாம், நம்மளே நம்மளை உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சோம்பேறித்தனம் அப்படிங்கிற நமக்குள்ள இருக்கிற எதிரியை ஒழிக்கிறதுக்கு நம்மளே முயற்சியை செய்யலாங்க. சோம்பேறித்தனம் ஏற்படுறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுறது தான். அப்படி பண்ணும்போது தான் அந்த வேலையை பார்த்தாவே நம்மளுக்கு எச்சா சோர்வாயிரும். அதனால்
சின்ன சின்னதாக பகுதியாக பிரித்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க. மொத்தமாக செய்ய வேண்டாம். ஏன்னா அதுவே நம்மளோட உற்சாகத்தை இழக்கக்கூடியதாகவும் சோம்பேறித்தனத்துக்கு அடித்தளமாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தான் சொல்கிறேன். முடிஞ்சளவு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வாகனங்கள் வண்டியில எல்லாம் போகாமல் முடிஞ்சளவு நடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அது நம்மளோட மனசுக்கும் உடம்புக்கும் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்குங்க. அதுக்காகத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.